நம்ம கிரானி ஸ்கொயர் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு எந்த நூல் வேணுமோ அதை எடுத்துக்கோங்க. நான் வந்து 4mm ஹூக் யூஸ் பண்ணுறேன். நூலுக்கு ஏற்ற மாதிரி ஹூக் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பிகினிங் நாட் போட்டுக்கோங்க. ஃபோர் செயின் 1 2 3 4 செயின் போட்டுட்டு ஃபஸ்ட்டு செயின் ஆரம்பிச்சோம் இல்லையா, அந்த இடத்துல கொண்டு போய் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் 2 லூப்புக்குள்ளே எடுத்துடணும். ஸோ இப்போ நம்ம இந்த நடுவில் இருக்க சென்டரில் தான் ஒர்க் பண்ண போகிறோம். அடுத்த லைன் ஃபஸ்ட் ரோ 3 செயின் 1 2 3, அதுக்கப்புறம் ஒரு டபுள் crochet சுற்றிக்கணும். சென்டரில் விட்டு நூல் எடுத்து இந்த ஃபஸ்ட் 2 லூப் வழியாக எடுக்கணும். அதுக்கப்புறம் மீதி இருக்கிற 2 லூப் வழியாக எடுக்கணும். இதே மாதிரி இன்னொரு டபுள் crochet சுற்றிக்கணும். நூல் எடுத்து 2 லூப் வழியாக எடுத்துட்டு மறுபடியும் 2 லூப் வழியாக எடுக்கணும். ஓகேவா? இந்த டபுள் crochet தெரிலன்னா முன்னாலேயே கிளாஸ் போட்டிருக்கேன், அதில் பார்த்துக்குங்க. அடுத்தது செயின் 2, மறுபடியும் இதில் ஒரு 3 டபுள் crochet 1 2 3, மறுபடியும் 2 செயின் 1 2, திரும்பவும் 3 டபுள் crochet 1 2 3, மறுபடியும் 2 செயின் 1 2, இது லாஸ்ட்டாக 3 டபுள் crochet பண்ண போகிறோம். 1 2 3. இதோட முடிஞ்சது இந்த ரோ, இந்த ரவுண்ட் முடிஞ்சது. இதனால் நம்ம ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லையா 3 செயின், அதோட 3rd செயினில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிடணும். இப்போ வந்து நம்ம ரவுண்ட் 2 பார்க்க போகிறோம். ரவுண்ட் 2 போடுறதுக்கு 5 செயின்ஸ் போடணும். 1 2 3 4 5 செயின்ஸ் போட்டுக்கிறோம். அதுக்கப்புறமா இந்த ஃபர்ஸ்ட் 3 டபுள் crochet இருக்கு இல்லையா, 1 2 3, இதை மிஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல ஸ்கிப் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற ஸ்பேஸில் ஒர்க் பண்ண போகிறோம். இதில் வந்து ஒரு 3 டபுள் crochet 1 2 3, அப்புறம் 2 செயின்ஸ் 1 2, மறுபடியும் ஒரு அதே ஸ்பேஸில் 3 டபுள் crochet 1
3. இதுதான் கார்னர். இப்போ ஒரு செயின் 2, 1 2. அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு கார்னர், இதே மாதிரி இன்னொரு கார்னர் போட போறோம். 1 2 3 டபுள் crochet, திரும்பிங்க ஒரு 2 செயின், 3 டபுள் crochet. One, 2, 3. One, 2 chains, மறுபடியும் இந்த கார்னர். One double crochet, 2, 3 double crochet போட்டுட்டு 2 chain, திரும்பவும் அதே ஸ்பேஸ்ல 3 double crochet, 1 2 3. திரும்பி செயின் 2, 1 2. இப்போ இந்த கார்னர்ல இந்த ஸ்பேஸ்ல விட்டுறோம். 1 2 சாரி 2 3 ஸோ 1 2 செயின் பண்ணிட்டு இங்கே ஏற்கனவே நம்ம ஒரு டபுள் க்ரோஷெட்டுக்கு செயின் பண்ணிட்டோம். ஸோ அதனால் இங்கே 2 மட்டும்தான் பண்ண போகிறோம். 1 2 பண்ணிட்டு இதுலேருந்து தேர்ட் செயின் 1 2 3 தேர்ட் செயினில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணணும். ஓகே, இப்போ ஒரு ஸ்கொயர் வந்துருச்சா? இப்போ அடுத்த ரவுண்ட் இதில் 1 2 3 இந்த ஸ்பேஸில் 1 2 பண்ணிக்கிறோம். ஏன்னா இந்த 3 செயினை வந்து ஒரு டபுள் க்ரோஷெட்டாக எடுத்துக்கிறோம். ஸோ 3 டபுள் க்ரோஷெட், செயின் 2. ஸோ நம்ம மறுபடியும் கார்னர் பண்ண போகிறோம். கார்னரில் 1 2 3 2 chain, 3 double crochet again, 1 2 3 மறுபடியும் 2 chain, 1 2. ஸோ இங்கே ஒரு 3 double crochet, 1 2 3 2 chain. இந்த கார்னரில் மறுபடியும் கார்னர் போட போகிறோம். ஸோ கார்னரில் 3 double crochet, 2 chain, 3 double crochet, 1 செயினும் பண்ணலாம், 2 செயினும் பண்ணலாம் கார்னரில். ஸோ 1 2
3 double crochet, 1 2 3. சரி, மீதியெல்லாம் நான் உங்களுக்கு ஃபுல் ரவுண்ட் முடிச்சதுக்கப்புறம் காமிக்கிறேன். இதே மாதிரி தான் 3 double crochet 2 chain 3 double crochet கார்னரில். மறுபடியும் இந்த ஸ்பேஸ் வரும்போது இந்த இடத்துல 2 chain 3 double crochet, மறுபடியும் கார்னர் 3 double crochet, கார்னர் அப்படி வரும். ஸோ இதில் இப்போ நான் முடிச்சிட்டேன். பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணேன். 3 chain 2 double crochet, மறுபடியும் 2 chain, அப்புறம் கார்னர் 2 chain 3 double crochet, 2 chain, கார்னர் இப்படி வந்தது. லாஸ்ட்டாக 2 chain பண்ணி இதில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணுறேன். 1 2 3 தேர்டு செயினில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச். இதோட முடிஞ்சது. இதை கட் பண்ணிவிட்டு இப்போ நீடில் வச்சு உள்ள அதை பண்ணிடலாம். அதுக்கு முன்னால் இது எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால், பிளாங்கெட் இது மாதிரி நிறைய குட்டி குட்டியாக செஞ்சு பிளாங்கெட் செய்யலாம், அது மாதிரி பர்ஸ் செய்யலாம். இதில் இன்னும் நிறைய ரவுண்ட்ஸ் கூட போடலாம். பெரிய கிரானி ஸ்கொயராகவும் செய்யலாம். இது கிரானி ஸ்கொயருக்கு ஒரு பேஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.